Hi guys, welcome to my YouTube channel. Good morning. Good morning, sir. என்னாச்சு? விதப்பூச்சி. விதப்பூச்சி. என்ன விதப்பூச்சி? விதமான பூச்சி. விதமான பூச்சா? எங்கடா? கை வச்ச கடிக்கும். ஆமாடா. இது பேர் தான் ஜெல்லி ஸ்பைடர். இது பேர் தான் ஜெல்லி ஸ்பைடர். ஸ்பைடி போ. இப்போ இது கடிச்சா நம்ம ஸ்பைடர்மேன் ஆயிடுவோமா? ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஸ்பைடர்மேன் என்ன கலர்? அங்க பாருங்க. இண்டிவிஜுவல் சவுண்ட் கேக்குதா? ஆமா கேக்குது. போய் பார்க்கலாம் வா போ. எந்த பக்கம் போணும்? தூரமா இருக்குப்பா. இவன் வீட்டு பேக் சைடுலயே இவ்வளவு பெரிய ஃபேன் வச்சிருக்கானே. நல்லா காத்து வரும்ல? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? வராது. எறும்பு தான் வரும். சரி எதுக்கு அந்த வாட்டர் பாட்டில் கையில வச்சு சுத்திட்டு இருக்க? சொல்ல மாட்டேன், நீங்க பயந்துருவீங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்னது? கருவேப்பிலை. பூவாலெல்லாம் போடுவாங்கல்ல, இது என்னது? அது அங்க இருக்கே கீழே. இளநீர். பரவாயில்ல, இதெல்லாம் கூட தெரியுது உனக்கு. ஏய் சிட்டிக்காரி. அப்பா இளநீர். வரேன் இரு. பா எவ்வளோ பெரிய கிணறு. கைஸ், இளநீர் எடுத்துருக்கேன். இது இளநீ இல்லை, இது இளநீ குட்டி. உன்ன மாதிரி குட்டி சாத்தான். நீ தான். இன்னும் கொஞ்சம் இருக்கு, எடுத்துப்போம். நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? சின்ன வயசுல when I was a 90s kid. No I am a 90s kid. தொடப்பு குச்சி வச்சு இதில் ஒன்று செய்வோம். என்ன செய்வீங்க? அது வந்து ஒரு குச்சி வச்சு சொருவி இங்கே பேர் இப்படி இப்படி சுற்றணும்னு வச்சுக்கியேன். டிக் 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 டிக்னு சவுண்ட் வரும். பண்ணலாமா? தண்ணி இருக்குப்பா, இதுக்குள்ள குடிக்கலாம். தண்ணி இருக்கா? ஜூஸ் இருக்கு, நம்ம போய் உடைச்சு குடிப்போம். வா வா, நான் உனக்கு செஞ்சு தரேன். அந்த டிக் 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 டிக். ஏய் தொடப்பு குச்சி இருந்தா குரா. கைஸ், இவன் தான் சரவணன், the most dangerous scientist. கட் பண்ணுங்க. கைஸ், அந்த சரணி வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ சாரு வீட்டுக்கு போறோம். நான் அது உனக்கு செஞ்சு தரேன் சொன்ன மறந்தே போயிட்டேன். டாடி தெரியாது, சும்மா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு தெரியும், நான் செஞ்சு வீடியோல போடுவேன்டா. பாடுறா, இந்த வீடியோல பாடுறா. வராதுன்னு தெரியும். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? சரிடா, பை. போயிட்டுமா? முடிஞ்ச வரணும் வரேன் நானு. முடியல. எரிதிரி மாலா ஃபேனை 13 நம்பர்ல வையே. ஆக்சுவலா வந்து சென்னையில ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் தப்பிச்சு இங்க வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுக்கும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் நடுவுல இருக்கு. இது ஈரோடு மாவட்டமா திருப்பூர் மாவட்டமானே தெரியல. இங்க வரும்போது இந்த பக்கம் பார்த்தா போர்டு வந்து திருப்பூர் மாவட்டம்னு காலையில பார்த்தேன். ஆப்போசிட்ல பார்த்தா ஈரோடு மாவட்டம்னு போட்டிருந்தது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு. அவனை கேட்டால் ஈரோடுன்னு சொல்றான், என்னன்னு தெரியல. அவன் ஆக்சுவலாக யாருன்னா நிர்மலோட ஆஃபீஸ் மேட்டு. அவன் நிர்மலுக்கு மேரேஜ் முன்னாடிலாம் இவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. நீங்கள் இப்போ பர்த்டே விளாக்ல பார்த்தீங்கல்ல, அதில் வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. சரண் யுவன் இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பசங்க கிட்ட நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. நிர்மலுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றதுனால அவங்களாம் இப்போ அவ்வளோவா வரதில்லை. அவங்க தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் சரண் ஒருத்தன். ஸோ அதனால் அவன் வீட்டுக்கு வந்தோம். நிர்மல் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தான், வீட்டுக்கு வாங்கன்னு அப்படின்னு போய் சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, போயிட்டு தனியாக எங்கன்னா ஒரு ரூம் எடுக்கணுமே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக தாராபுரம் சாரு வீட்டுக்கு போகிறோம். நைட்டு ஃபுல்லாக மேடம் நல்லா தூங்கிட்டாங்க. அந்த பெட்டை போட்டோடனே நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கார் ஓட்டிட்டு வந்துட்டு காலையில் 7 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8:30 மணிக்கெல்லாமே செம்ம வெயில் வந்துடுச்சு. சரி சொல்லிட்டு முழிச்சிட்டேன். இவ இருக்கா பாருங்க, ஏஞ்சிரு கிளம்பலாம், விளாக் எடுக்க போகலான்ட்டு ஒரே டார்ச்சர். எனக்கு நல்லா வேணும். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப வெயில். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock. 11 o'clock காட்டுன்னு காட்டுறாப்புல. ஏசி நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வச்சு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு 1 பாயிண்ட்ல இல்லை 2 பாயிண்ட்ல தான் வச்சு ஃபேன் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, மைனஸில் இருக்குது. அவ்வளோ ஹீட்டு. எவ்வளோ டிகிரியில் இருக்குது வெயில்? அவுட்சைட் 36. அதை விட அதிகமாக தான் இருக்கும். 36லாம் கம்மி தானே. கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாடி. ஏய் நான் சூப்பராக பாடுவேன் தெரியாதா?
சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சரி ஓகே, என்ன பண்றீங்க இப்போ? நீ என்ன சொன்னாலும் அம்மா திருப்பி சொல்லுவா, அதையே ரிப்பீட் பண்ணுவா. சரியா? அதுதான் சேலஞ்சா கா ரிப்பீட் பண்ணுவா. நீ என்ன சொன்னாலும் அதை ரிப்பீட் பண்ணுவா. காக்கா காக்கா வா வா காக்கா வா வா சின்ன புள்ள வா வா சின்ன புள்ள வா வா. நீ பேசுறது எனக்கே கேட்கல, இதுல எங்க இருந்து கேட்கும்? காக்கா ஒரு தண்ணி தந்துச்சு. காக்கா பறந்து போச்சு விட்டுரு. நீ பேசு செத்துருவான். சரி, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வராம இதை நான் பண்ணுங்க. என்ன பண்ண? கண்ணில் மிளகாத்து தூக்கி கேளுங்க. சரி, நீ பாட்டு பாட. கண்ணோட தட்டா இல்ல, நீ பாடவே வேணாம், விட்டுரு. செல்ல நீதான் கவியே நீதான் தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல். நீதான் சொன்னா சத்தமா பாடுனே. சத்தமா பாட சொன்ன, உன் இஷ்டத்துக்கு பாட சொல்ல. Sleep for just 1 hour takes over 4 days to recover body impact and mental health. நீ 1 hour நீ ஸ்லீப் பண்ற தூக்கம் உனக்கு 4 நாளைக்கு பாதிக்கும். ஓஹோ. நான் நார்மலாகவே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு தூங்குவேன்? நைட்டு ஒரு 2 மணி 3 மணி ஆகும். தனியாக இருந்தேன்னா, வீட்டில் இருந்தேன்னா ஒரு 12:30 1 o'clock தூங்குவேன். காலையில் 6 o'clock 6:30க்கு எழுந்திருவேன். அப்போ எனக்குலாம் அவள் தானா? நான்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்பேனா? ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். அவ்வளோதான் வாழ்க்கை. இதுக்குள்ள சும்மா காசு காசு காசு, நீ பெருசா நான் பெருசா, எதுக்கு சொத்து? ஹாய் गाइस, சார் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னடா செப்பலத்துக்கு அவ பேக்ல போடுற? கைஸ், எங்க போறதுனே தெரியாம இங்க வந்தோம். காலையில சரணா வீட்டுக்கு போயிட்டு சரணாவை பார்த்துட்டு, அவன் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால இவ்வளோ தூரம் வந்து இங்கே வீட்டுக்கு வாங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டான். சரி, அதனால காலைல போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மாலாம் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டோம். அடுத்து சாரு வீட்டுக்கு வந்தோம். சரி, எங்கே போகிறதுனே தெரியல. சாரு வீடு வந்து தாராபுரம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போகலாம் சொல்லிட்டு பிளான் போட்டோம். அதனால் பொள்ளாச்சி போகலான்னு கிளம்புறோம். நாமோ பொள்ளாச்சி போகலாமா? பொள்ளாச்சியில் என்ன இருக்கு? பொள்ளாச்சியில சென்னை மேட்டுப்பாலம், அப்புறம் இறக்கு பாலம். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. பொள்ளாச்சியில் ஒன்றும் இல்லை, அதனால நாங்கள் வால்பாறை போகிறோம். வா முன்னாடி ஒரு நிமிஷம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? தண்ணி குடிச்சிட்டு வரேன். டெயில் ராக் போகிறோம். யார் யார் போகிறோம்னா நாங்கள் 3 பேர் போகிறோம். ஆமாம் தானே? யார் யார் போகிறோம்னா நாங்கள் மொத்தம் ஒரு 6 பேர் போகிறோம், விஷாக்காவோட சேர்த்து. விஷாக்கா, நான், அவங்க அம்மா, நிர்மல், சாருவோட சிஸ்டர். சரி ஓகே, இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க. வந்தோடனே அவங்க பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகலாம். கைஸ், நாங்கள் மறுபடியும் ஸ்டூடியோ வந்திருக்கோம். மறுபடியும் முதல்ல எதுக்கு வந்திருக்கோம்னா இவன் கூட தான் வந்திருக்கோம். இவன் மறுபடியும் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணோம், ஸ்டூடியோ போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். சென்னையில் தான் உயிர் எடுத்தா ஒருத்தின்னு பார்த்தா தாராபுரத்துக்கு வேறு கூப்பிட்டு வந்து உயிர் எடுக்கிறானுங்க. இன்னைக்கு நான் ஷாப்பிங் பண்ணணும்னு வரல, நீ ட்ரிப்பு போகிறேன்னு சொன்னதுனால இப்போ ஷாப்பிங் பார்த்துக்கோங்க. வண்டியை நிறுத்தாதான்னு தாராபுரத்துலேருந்து ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 4 hours தான். அதுக்கு போகிறதுக்கே இவங்க ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் தான் போடுவாங்க. நாங்கள் வால்பாறை போகலாம் பார்த்தோம், வால்பாறை போகல. வேறு எங்கே போகிறோம்? அத்திரப்பள்ளி. அதிரப்பள்ளி. ஓகே, ஆனால் வால்பாறையும் போவோம். வால்பாறையும் போகுமா? போகிற வழி தானே ப்ரோ, போயிட்டே வருவோம், மறுபடியும் வருவோம். ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களாம்? கைஸ், பசங்களை வந்து ஒரு பெருசாகவே மதிக்க மாட்டுறாங்க. பசங்களுக்கு கலெக்ஷன்ஸே இருக்க மாட்டேங்குது, எல்லாமே லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. என்னடா இழிச்சவே பாருங்க. மேலே போய் பார்த்தேன், மென்ஸ் வேர் ஒன்றுமே இல்லை. டேய், அது லேடிஸ் கலெக்ஷனு. எவ்வளோ இருக்கு, நம்மலாம் மனுஷனாவே மதிக்க மாட்டுறாங்கடா. அங்கே செக்ஷனில் ஒன்றுமே இல்லைடா. நம்ம பாரு, சூப்பராக இருக்கு. இந்த கலர் நான் என்னென்ன பார்த்துருக்கேன்னா, இந்த கலருக்கு என்ன ட்ரெஸ் போடுவாங்க? போலாமா? டேய் சீக்கிரம் வாடா, போலாம்டா. நேத்தே 7000 ரூபாடா. இந்த பக்கம் வண்டி நிறுத்தாதன்னு சொன்னேன், நீ தான் வந்த. ஐயா பாரு, அவ குழந்தை ரொம்ப நேரம் உங்க பயம் புத்துறாலாம், நீ பயந்துக்கவே மாட்டியாம இரு. ஏய், அவ கஷ்டப்பட்டு சந்திலாம் பூந்து போய் உன்னை பயம் புத்துறாலாம், நீ பயப்படவே மாட்டியான். இப்போ இரு, நாங்கள் பயம் புத்துறோம். இரு, இந்த பாரு, இப்போ அடியிலேருந்து பூந்து வந்து பயம் புத்துவா, நீ பயந்துக்கணும், சரியா? எதுக்குள்ள பூந்து? பயந்து ஓடு.
ஐயோ பயமா அது கடிச்சிடாத. கைஸ் நாங்கள் வரும்போது அந்தளவுக்கு vlog எடுக்க முடியல, ஏன்னா டிரைவிங்லேயே போயிடுச்சு. நாங்கள் வேறு ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னா 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா தான் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு வர முடியுமா. பட் ஆனால் வந்து நாங்கள் வரும்போது ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எங்களால் வர முடியல. அதனால் வேறு ரூட்டு திருச்சூர் போயிட்டு ரூட்டு சுற்றி பாலக்காடு போய் திருச்சூர் போயிட்டு இருமா பாலக்காடு போய் திருச்சூர் போய் சுற்றிட்டு வந்ததுனால வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 கிட்ட டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் வரும்போது சரியான மழை. முடிஞ்சால் அந்த வீடியோஸ் போடுறேன். சரியான மழை, வண்டியே ஓட்ட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ தான் ரூமுக்கு வந்திருக்கோம். ரூமுக்கு வந்துட்டு செக்இன் பண்ணியிருக்கோம். இங்கே அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேக் சைடில் அதிரப்பள்ளி அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து போகிற ரிவர் போயிட்டுருக்கு. சத்தம் கேட்குதா பாப்பா? மேடம் நல்லா தூங்கி இப்போ தான் எழுந்தாங்க. ஸோ இதை அப்படியே என் பண்ணிட்டு மார்னிங் பார்க்கலாம்.